नमस्ते। मध्यमा दूसरा पत्र सेकेंड पेपर कहानी कதை भगवान सबका एक है। भगवान வந்து எல்லாருக்கும் ஒருத்தர் தான். क्वेश्चन एंड आंसर பார்க்க போகிறோம். निम्नलिखित प्रश्नों का उत्तर लिखिए. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு விடைகளை எழுதுக. इब्राहिम यात्रियों का सत्कार कैसे करता था? इब्राहिम की चौपड़ी सड़क के किनारे थी. सड़क पर जाने वाले यात्री लोग उसका किवाड़ खटखटाते थे. इब्राहिम उनका उचित सत्कार करता था. खाने से पहले इब्राहिम एक छोटी सी प्रार्थना करता था. यात्री लोग उसे दोहराते थे. इसके बाद सब लोग गाते थे. இப்ராஹிம் வந்து யாத்திரிகளை எப்படி வரவேற்றார்? இப்ராஹிமுடைய குடிசை வந்து ரோட்டோரத்தில் இருந்தது. ரோட்டில் போகிற யாத்திரியர்கள் எல்லாம் வந்து அவருடைய கதவை தட்டுவாங்க. இப்ராஹிம் வந்து அவங்களுக்கு நல்ல முறையில் உபசரிப்பார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்ராஹிம் வந்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவார். அதை சொல்லும்போது அந்த ட்ராவல் பண்ணி வர்றவங்களும் அந்த யாத்திரியர்களும் அதை பின்னாடி சொல்லுவார். இப்படி செஞ்ச பிறகு தான் அவர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பார். ரெண்டாவது क्वेश्चन. इब्राहिम को क्यों गर्व हो गया? इब्राहिम गरीब हो जाने के बाद भी यात्रियों का सत्कार करता था. इससे उसको बहुत संतोष मिलता था. लेकिन कुछ समय बाद उसको कुछ गर्व हो गया. वह सोचने लगा कि मेरे धर्म के भगवान की दया से ही मैं सब कुछ करता हूँ, इसलिए मेरा धर्म ही सबसे ऊंचा है. இப்ராஹிம் வந்து ஏன் வந்து கர்வப்பட்டார்? இப்ராஹிம் வந்து ஏழையாக இருந்த போதிலும் ட்ராவலர் பண்ணி வரவங்களுக்கு யாத்திரியர்களை நல்ல முறையில் கவனித்தார். அப்புறம் வந்து இதனால் வந்து மிகவும் வந்து சந்தோஷம் அவருக்கு கிடைச்சது. ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக அவருக்கு கொஞ்சம் கர்வம் ஆயிடுச்சு. அவர் வந்து யோசிக்க தொடங்குறாரு. என்னுடைய மதத்தினுடைய கடவுளுடைய கருணையால் தான் இதையெல்லாம் செய்ய முடியுது. அதனால் என்னுடைய மதம்தான் எல்லா மதங்களை விட உயர்ந்தது அப்படின்னு நினச்சி இவர் கர்வப்படுறாரு. தேர்ட் क्वेश्चन. इब्राहिम ने गरीब बूढ़े को क्यों भोजन नहीं दिया? गरीब बूढ़े यात्री ने इब्राहिम की प्रार्थना को नहीं दोहराया. कारण पूछने पर गरीब बूढ़े ने कहा कि वे अग्नि की पूजा करते हैं. इससे इब्राहिम को गुस्सा हो गया, इसलिए उसने बूढ़े को भोजन नहीं दिया. இப்ராஹிம் வந்து ஏழை வயதானவருக்கு ஏன் சாப்பாடு கொடுக்கல? அந்த வயதான தாத்தாவுக்கு வந்து அந்த யாத்திரியருக்கு வந்து இப்ராஹிம் வந்து பிரார்த்தனை செய்ய சொன்னார். ஆனால் அவர் வந்து பின்னாடி சொல்லவே இல்லை இப்ராஹிம் சொன்னதை. காரணம் கேட்டப்போ வந்து அந்த வயதான ஏழை யாத்திரி சொல்கிறாரு, நான் வந்து அக்னியை பூஜை செய்யக்கூடியவன், அக்னி பகவானை வந்து நான் பூஜை செய்வேன். அதனால் வந்து இப்ராஹிம் வந்து கோவப்பட்டார். ஆகையினால அவருக்கு சாப்பாடு கொடுக்காம அவரை அனுப்பிச்சி விட்டார். அவருக்கு சாப்பாடு கொடுக்கவே இல்லை. देवदूत ने क्या कहा और इब्राहिम ने क्यों क्षमा मांगी? देवदूत ने आकर इब्राहिम से कहा कि भगवान सबके लिए एक है. यह सुनकर इब्राहिम की आंखें खुली, इसलिए उन्होंने बूढ़े के पास जाकर माफ़ी मांगी. தேவதூதர் வந்து என்ன சொன்னார், மேலும் இப்ராஹிம் வந்து ஏன்
மன்னிப்பு கேட்டார். தேவதூதர் வந்து இப்ராஹிம்கிட்ட சொன்னார், கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒருத்தர் தான். இதை கேட்டுட்டு இப்ராஹிமுடைய கண்கள் திறந்தது. ஆகையால் அவர் வந்து வயதானவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார். தன்யவாத்.